திமுக கூட்டணியிலிருந்து விசிக வெளியேறுகிறது, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கேட்குற அளவுக்கு விசிக வந்து விட்டதா? மது போதை பொருள் ஒழிப்பு மாநாடு திமுகவுக்கு எதிராக ஆளுங்கட்சிக்கு எதிராக கூட்டணியில் இருந்துகிட்டு நீங்க முன்னெடுப்பீங்களா? அப்ப யாருக்கு எதிராக அந்த மேடையில பேசுவீங்க? கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் ஆதவ அர்ஜுன் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, வட தமிழகத்தில் விசிக இல்லைன்னா திமுக வெற்றியை பெற முடியாது, ஆட்சியில் அதிகாரம் கேட்கக்கூடாதா? இந்த துணை பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுன் பேசியிருக்காரு. இப்போ இந்த சர்ச்சைகளுக்கு திமுக விசிகவினரிடையே மிகப்பெரிய மோதல். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, எளிய மக்களுக்கும் அதிகாரம், கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் அப்படிங்கிற முழக்கத்தை பேசியிருக்காங்க. அந்த காணொலியை இப்ப பேச வேண்டிய தேவை இருக்குது. திமுக அமைச்சரவையில் மாற்றம் கொண்டு வர நேரத்துல இப்ப நீங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு எதுக்கு விசிக கேக்குது? அப்ப இது தேர்தல் கணக்கா? மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாடு, அப்ப இந்த 3 வருஷமா கூட்டணியில் இருந்தீங்களா? அப்ப வந்து மது போதை ஒழிப்பு மாநாடு உங்களுக்கு தெரியலையா? இப்ப ஏன் நடத்துறீங்க? அப்ப இது வந்து தேர்தல் வியூகம், சீட்டு வாங்குறதுக்கான கணக்கீடா, இல்ல வந்து திமுகவை மிரட்டுகிறதா? இன்றைய காலகட்டங்கள்ல வேங்கை வயல் பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல மற்ற பிரச்சனைகளா இருக்கட்டும், நம்ம விசிக மீது கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறோம். நீங்க ஆளுங்கட்சிக்கு எதிராக என்ன போய் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறீங்க? இப்போ நான் என்ன கேட்கிறேன்னா, மது போதை ஒழிப்பு மாநாட்டை விசிக நடத்திட்டோம். அவங்க வந்து அரசியலுக்காக பண்ணட்டும், தேர்தல் கணக்கீடுக்காக பண்ணட்டும், கூட்டணிக்காக பண்ணட்டும், இதெல்லாம் அவங்களோட பிரச்சனை. விசிகவும் திமுகவும் பேச வேண்டிய பிரச்சனை. நமக்கு என்ன தேவை? இந்த அழுத்தம் மக்களுக்கு நலனா நலன் இல்லையா? கள்ளக்குறிச்சியில் நடந்தது தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியது. பல நூற்றுக்கணக்கான மக்கள் உயிரிழக்கிறாங்க. அதற்கு எதிராக ஒரு மாநாடு யார் நடத்தினா என்ன? நமக்கு நல்லது தானே, மக்களுக்கு நல்லது தானே. அதற்கு தேர்தல் கணக்கு போடுதா? போடட்டும்ன்ற அவங்க அடிபட்டு தேர்தலில் கூட விலகட்டும், அடுத்த கூட்டணியிலிருந்து விலகட்டும், அது தேர்தல் கணக்கீடு என்னவா வேணாலும் போட்டோம். உடனே அவர் உறுதி பண்ணிட்டாருங்க, இவர் வந்து திமுக கூட்டணியிலிருந்து வெளியில் வரணும்னு மிரட்டுறதுக்காக தான் அதிமுகவோட உடன்பாடு வச்சுக்கிறாங்க. இப்போ அதிமுகவோட அவர் கூட்டணி போயிடுவாரா? அவர் யாரு கூட கூட்டணி போனா எனக்கு என்னப்பா? இந்த நிலைப்பாட்டில் மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாடு நடத்துவது தமிழ்நாட்டிற்கு நலனா இல்லையா? மது போதை ஒழிப்பு அப்படிங்கிறது சர்வ சாதாரண விஷயம் இல்லை. எப்படி காவிரி நதிநீர் சிக்கலோ, சாதிய சிக்கலோ, மதவாத சிக்கலோ அது எப்படி இருக்கிறதோ அதற்கு இணையான ஒரு நோய் தான் இங்கே மது மற்றும் போதை பொருள் பரவி கிடக்கிறது. இந்தியா முழுக்க அகில இந்திய அளவில் பரவி, விமர்சனம் பண்றதுக்குன்னே வாயை தூக்கிட்டு வந்துடுறது. மது போதை ஒழிப்பு மாநாடு அவசியமா இல்லையா அப்படின்னு தான் நம்ம பார்க்கணுமே தவிர, அதில் தேர்தல் கணக்கு இருக்குதா, கூட்டணி கணக்கு இருக்குதா, இல்லை கூட்டணி விட்டு வெளியேறா இல்லையாங்கிறத அந்த இயக்கம் பார்த்துக்கும், அந்த இயக்கத்தினுடைய பிரச்சனை. ஆனால் இந்த மாநாட்டின் நோக்கம் என்பது தமிழகத்துக்கு தேவையா இல்லையா அப்படிங்கிறது தான். அதற்கு பின்னாடி எந்த கணக்கு இருந்தாலும் இந்த நிலைப்பாடு என்பது மக்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் நாட்டு மக்களினுடைய நலனுக்கும் தேவையானது அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம பார்க்கணும். அனைவருக்கும் வணக்கம், நான் அபிராமன். மீண்டும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு காணொலி வாயிலாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய அதிர்வலைகளையும் சர்ச்சைகளையும் விவாத பொருளாக மாறி இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. திமுக ஆளுங்கட்சி எப்பயுமே பிரச்சனை, மக்களுக்கே பிரச்சனை திமுக அப்படிங்கிற அளவுக்கு தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஊடகங்கள்லையும் வெளியிலையும், நான் பேசலை, பொதுவாக பேசிக்கிறாங்க. அதை நம்ம வந்து செவி வழியாக கேள்விப்படுறோம். இப்போ இதில் என்னப்பா சிக்கல் அப்படின்னா, விசிகாவுக்கும் திமுகவுக்கும் எப்படிப்பட்ட உறவு, கொள்கை ரீதியான கூட்டணி நாங்கள் அப்படின்னு பல ஆண்டுகளாக ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கும்போதுலேருந்து அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கொள்கை ரீதியான கூட்டணி நாங்கள் அப்படின்னு பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கொள்கை கூட்டணி தமிழ்நாட்டில். அவர்களுக்கு இடையே முரண், அவர்களுக்கு இடையே விரிசல். திமுக கூட்டணியிலிருந்து விசிக வெளியேறுகிறது, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கேட்குற அளவுக்கு விசிக வந்து விட்டதா? மது போதை பொருள் ஒழிப்பு மாநாடு திமுகவுக்கு எதிராக ஆளுங்கட்சிக்கு எதிராக கூட்டணியில் இருந்துகிட்டு நீங்க முன்னெடுப்பீங்களா? அப்ப யாருக்கு எதிராக அந்த மேடையில பேசுவீங்க? இப்படி பல்வேறு சிக்கல். அது மட்டும் இல்லாம அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் ஆதவ அர்ஜுன் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, வட தமிழகத்தில் நாங்க இல்லைன்னா, விசிக இல்லைன்னா திமுக வெற்றியை பெற முடியாது, நாங்க தான் அதுக்கு மிக முக்கியமானது. அப்ப ஆட்சியில் அதிகாரம் கேட்கக்கூடாதா, அதிகாரத்துல அதிகாரம் கேட்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி அந்த துணை பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுன் பேசியிருக்காரு. இப்போ இந்த சர்ச்சைகளுக்கு திமுக விசிகவினரிடையே மிகப்பெரிய மோதல் போன்ற ஒரு பிம்பம் வெளியில கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து பாஜக பாமக போன்ற கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு லட்டு கொடுத்த மாதிரின்னு சொல்லலாம். லட்டுன்னு ஒன்னா இப்போ லட்டுல ஒரு பிரச்சனை, லட்டுல வந்து மாட்டு கொழுப்பு கடந்து தடவிட்டான்,
அது பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான். இது விளையாட்டா நான் சிரிச்சாலும் கூட இது ஒரு மிக முக்கியமான ஒரு சீரியஸான ஒரு மேட்ரு. ஏன்னா இந்து மக்களுடைய இந்துத்துவவாதிகளுடைய ஒரு நம்பிக்கையில் கை வச்சது. அதுக்கு பின்னாடி விசாரணை போகுது, அவங்க மாட்டு கொழுப்பை வந்து தடவுனாங்களா இல்லையா அப்படிங்கிறது வந்து விசாரணை கமிஷன் சொல்லும். அது அந்த மாநிலத்தில் வந்து பல்வேறு பிரச்சனை போயிட்டு இருக்குது. இப்போ வந்து அவளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, மாட்டு கொழுப்பை வந்து லட்டில் ஏன்டா தடவுனீங்க, நட்டில் வைக்கலடா லட்டில் வச்சன்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம். இப்போ அவங்களுக்கு என்ன சிக்கல் அப்படின்னா, நீ மாட்டு கொழுப்பை தடவுனதான் தப்பு, நீ மாட்டு மூத்திரத்தை மிக்ஸ் பண்ணியிருந்தா கூட அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அவர்கள் பேசுவாங்க. ஐயோ நான் எதுவும் தப்பாக பேசல, இது கூட ஒரு சர்ச்சையாக போகும், என் மீது கூட வழக்கு போட வாய்ப்பு இருக்குது. அதனால நான் அப்படி சொல்ல வரல. ஏன்னா அவங்க புனிதத்தன்மை வந்து மாட்டு கோமியம் வந்து புனிதமானது, அதை குடிச்சா கொரோனாவே சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் அர்ஜுன் சம்பத் கூட பேசியிருக்காரு. நான் அதை கோடிட்டு தான் பேசினேன். அதனால நீங்க யாரும் என்னைய வந்து தப்பா நினைக்கக்கூடாது. ஆனா இருந்தாலும் இது தவறு. ஏன்னா அவர்களுடைய நம்பிக்கை, நமக்கு நம்பிக்கை இல்லை, கடவுள் நம்பிக்கை இல்லை, அல்லது இந்துத்துவா அல்லது இந்து ராஷ்டிரம் அப்படிங்கிற அந்த மதவாத எண்ணங்கள், எண்ண ஓட்டங்கள், சாதிய எண்ணங்கள், அது நமக்கு எதுவுமே கிடையாது. அப்பனா நம்ம அதுக்குள்ள போவேனா, இது ரொம்ப லென்த்தா போகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம அதை இன்னொரு டாபிக்கா பேசுவோம். அது தவறு தான், அது வந்து விசாரணை எல்லாம் போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் இது ஒரு பிரச்சனையாடா உங்களுக்கு, ஏண்டா லட்டுல மாட்டு கொழுப்பு தடவிட்டான், சரி தின்னுட்ட, செத்தா போயிட்ட, உயிரோட தான் இருக்க அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள் பேசியிருக்காரு. நான் பேசல. இது ஒரு சர்வதேச பிரச்சனையா? இது பேசு பொருள். எனக்கு புரியுது உங்க நம்பிக்கைக்கு வந்து பிரச்சனையா இருக்குது, அது வந்து ஒரு ஓவாமை ஏற்படுத்துது, ஏத்துக்க முடியல, எல்லாம் தெரியும். இங்க வேங்கை வயல்ல குடிநீர்ல மலத்த கலந்தான், அப்ப எங்க புடுங்க போனீங்களா அப்படின்னு சொல்லி ஒருத்தன் ட்விட்டர்ல எழுதுனான் ஒரு தம்பி. இங்க வேங்கை வயல்ல ஒரு மனிதன், சக மனிதன் குடிக்கக்கூடிய குடிநீரில் மலத்தை கலப்பது உனக்கு பிரச்சனையா இல்ல, லட்டுல உனக்கு கொழுப்பு கலந்ததெல்லாம் பிரச்சனைன்னு பேசிக்கிட்டு இருக்கிற நீ, கொழுப்பு தான் இதெல்லாம் உனக்கு அப்படின்னு சொல்லி இன்னொரு தம்பி வந்து எழுதிக்கிட்டு இருக்கான். சரி, நம்ம இந்த லட்டு பிரச்சனையிலிருந்து வெளியில் வரும். நம்ம இப்போ அது பிரச்சனை இல்லை. இங்கே வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, விசிக திமுக கூட்டணி உடையுது. இது வந்து 2020க்கான தேர்தல் கணக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆரவாரமாக கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. பார்ப்போம் அது என்ன நடக்குது அப்படின்னு. ஏன்னா இங்கே வந்து அண்ணா ஆதவ அர்ஜுன் என்ன பேசுறாரு, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்ற பேசினாரு. அதுக்கு காரணம் அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய எக்ஸ் தள பதிவுல அவர் முன்பே பேசிய, அவர் பல ஆண்டுகளாக பேசிட்டு இருக்காங்க, ஆனால் ரீசெண்டாக ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பாக பேசக்கூடிய ஒரு வீடியோ. அதில் வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, எளிய மக்களுக்கும் அதிகாரம், கடைசி மனிதர்களுக்கும் ஜனநாயகம் அப்படிங்கிற முழக்கத்தை பேசியிருக்காங்க. அந்த காணொலியை இப்போ பேச வேண்டிய தேவை இருக்குது. திமுக அமைச்சரவையில் மாற்றம் கொண்டு வர நேரத்தில் இப்போ நீங்கள் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு எதுக்கு விசிக கேட்குது? அப்போ இது தேர்தல் கணக்கா? அதோடு சேர்ந்து இங்கே வந்து மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாடு, அப்போ இந்த 3 வருஷமா கூட்டணியில் இருந்தீங்களா, அப்போ வந்து மது போதை ஒழிப்பு மாநாடு உங்களுக்கு தெரியலையா, இப்போ ஏன் நடத்துறீங்க அப்படின்னு இன்னொரு பக்கம் குரல் இருக்குது. அப்போ இது வந்து தேர்தல் வியூகம், சீட்டு வாங்குறதுக்கான கணக்கீடா, இல்லை வந்து திமுகவை மிரட்டுகிறதா? ஒரு பக்கம் பாஜக பாமக கொண்டாட்டம் வேற லெவலில் போயிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் விசிக எல்கேஜி தான் படிச்சிருக்கீங்க மது போதை ஒழிப்புல, நாங்கள் பிஹெச்டி படிச்சிருக்கிறோம் அப்படின்னு பாமக தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசியிருக்காரு. உடனே எனக்கு என்ன சந்தேகம்னா, இந்த பக்கம் உடனே ஆர்.என். ரவி என்னன்றாரு, பிஹெச்டியின் தரம் குறைந்து விட்டது, தமிழகத்தில் பிஹெச்டி தரம் குறைந்து விட்டதுன்னு. என்னடா இவர் பிஹெச்டி படிச்சுக்கிறன்றாரு, இவன் கூட்டணியில் இருந்துக்கிட்டே பிஹெச்டியின் தரம் குறைந்து விட்டதுன்னு ஆர்.என். ரவி பேசுறாரு. யார் அட்டாக் பண்ணி பேசுறாரு? சரி, அது அவங்க கூட்டணி பிரச்சனை, அது பேசிக்கும். இங்கே எல்கேஜி படித்த விசிகாவுக்கும் பிஹெச்டி முடித்த பாமகவுக்கும் இன்னொரு பக்கம் பிரச்சனை. அப்போ நாங்கள் எல்கேஜி தான் படிச்சிருக்கோம், எல்கேஜி படித்தாலும் கூட நாங்கள் வந்து திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே, ஆளுங்கட்சி கூட்டணியில் இருந்து கொண்டே அவர்களுக்கு அழுத்தம் ஏற்படும் தெரிஞ்சே நாங்கள் வந்து மது போதை ஒழிப்பு மாநாட்டை நடத்துகிறோம், நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு இவங்க இப்படி நாம் ஒரு பக்கம் வண்டி திருப்பினா அது பல பக்கம் போகுதேடா அப்படிங்கிற மாதிரி விசிக அறிவித்த இந்த மாநாடு இங்கே பல பேருக்கு, பல கட்சிகளுக்கு பல அதிர்வலைகளை தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, மது போதை ஒழிப்பு மாநாட்டை விசிக நடத்திட்டோம், அவங்க வந்து அரசியலுக்காக பண்ணிட்டோம், தேர்தல் கணக்கீடுக்காக பண்ணிட்டோம், கூட்டணிக்காக பண்ணிட்டோம், இதெல்லாம் அவங்களோட பிரச்சனை. விசிகாவும் திமுகவும் பேச வேண்டிய பிரச்சனை. நமக்கு என்ன தேவை? தேவையா தேவையில்லையா? இந்த குரல், இந்த பதிவு, இந்த அழுத்தம் மக்களுக்கு நலனா நலன் இல்லையா, தேவையா தேவையில்லையா, அதுதானே நமக்கு தேவை. இப்போ கள்ளச்சாராய மரணம் கள்ளக்குறிச்சியில் நடந்தது, தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியது. பல நூற்றுக்கணக்கான மக்கள் அதனால பாதிப்படைஞ்சாங்க, பல நூற்றுக்கணக்கான மக்கள் பாதிப்படைந்தாங்க, உயிரிழக்கிறாங்க. அதற்கு எதிராக ஒரு மாநாடு யார் நடத்தினா என்ன, நமக்கு நல்லது தானே, மக்களுக்கு நல்லது தானே அப்படின்னு பார்க்காம அதற்கு தேர்தல் கணக்கு போடுதா? போடட்டுன்ற, உனக்கு என்ன பிரச்சனை? அவங்க அடிபட்டு தேர்தலில் கூட விலகட்டும், அல்லது கூட்டணியிலிருந்து விலகட்டும், அது தேர்தல் கணக்கீடு என்னவா வேணாலும் போட்டோம். நமக்கு இந்த நிலைப்பாட்டில்
யார் வேணாலும் நடத்துங்க, அதிமுக வந்தாலும் உடன்படிக்கை தான். அதிமுக இன்னும் அண்ணன் திருமாவளவன் என்ன சொல்றாரு, ஜனநாயக சக்திகள் யார் வேணாலும் வரலாம், அதிமுக உட்பட, அதிமுக வந்தாலும் ஏத்துக்கிறோம் அப்படின்னு பேசுறாரு. உடனே அவர் உறுதி பண்ணிட்டாருங்க, இவர் வந்து திமுக கூட்டணியிலிருந்து வெளியில் வரன்னு மிரட்டுறதுக்காக தான் அதிமுகவோட உடன்பாடு வச்சுக்கிறாங்க. இப்போ அதிமுகவோட அவர் கூட்டணி போயிடுவாரா? அவர் யாரு கூட கூட்டணி போனால் உனக்கு என்ன எனக்கு என்னப்பா, நமக்கு என்ன தேவை? இந்த நிலைப்பாட்டில் மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாடு நடத்துவது தமிழ்நாட்டிற்கு நலனா இல்லையா? இப்போ இன்னொரு சிக்கல், யாருக்கு எதிராக நடத்துவீங்க? ஆளுங்கட்சிக்கு எதிராக தான் நடத்துவோம். எப்போ ஆளுங்கட்சி யாராக வேணாலும் இருக்கு. அப்போ 3 வருஷமா எங்கே போனீங்க? விசிக 3 வருஷமா எங்கே போச்சு? மது போதை ஒழிப்பு மாநாடு நடத்தாமல் விசிக 3 வருஷமா எங்கே போச்சு அப்படிங்கிற கேள்வியை எல்லாரும் எழுப்புறாங்க. 3 வருஷம் ஆகட்டும், 4 வருஷம் ஆகட்டும், மது போதை ஒழிப்பு மாநாடு வந்து இப்போ திமுகவே 2016 அவங்க தேர்தல் அறிக்கையில் கொடுத்துச்சு, மது ஒழிப்பை வந்து நாங்கள் வந்து சாத்தியப்படுத்துவோம் அப்படின்னு. அப்போ அந்த தேர்தலில் தோல்வி அடைகிறாங்க. அப்போ அதுக்கு வேற வழி இல்லாமல் இந்த நிலைப்பாட்டை எடுக்க வேண்டிய தேவை இருக்குதுன்னு திமுக சொல்லுது. அப்போது மது போதை ஒழிப்பு அப்படிங்கிறது, மதுவை ஒழிக்கிறது அப்படிங்கிறது சர்வ சாதாரண விஷயம் இல்லை. இங்கே எப்படி காவிரி நதிநீர் சிக்கலோ, சாதிய சிக்கலோ, மதவாத சிக்கலோ அது எப்படி இருக்கிறதோ அதற்கு இணையான ஒரு நோய் தான் இங்கே மது மற்றும் போதை பொருள் பரவி கிடக்கிறது. இந்தியா முழுக்க அகில இந்திய அளவில் பரவி இருக்குது. விசிக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இதை நம்ம ஒரு தேசிய இயக்கமாக நம்ம முன்னெடுக்கணும், ஒரு நேஷனல் மூவ்மெண்ட்டாக நம்ம வந்து முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க முன்னெடுக்கிறாங்க. அதற்கு பின்னாடி எந்த கணக்கு இருந்தாலும் இந்த நிலைப்பாடு என்பது மக்களுக்கும் நாட்டு மக்களினுடைய நலனுக்கும் தேவையானது அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம பார்க்கணும். உடனடியாக யார் ஆட்சியில் அண்ணன் திருமாவளவன் அவர்களே முதலமைச்சராக ஒரு வேலை இருந்தாலும் கூட அதை உடனடியாக சரி செய்ய முடியுமா? ஒரே கையெழுத்தில் வந்து நீங்கள் டாஸ்மாக் எல்லாம் மூடிட்டா சரியாயிருமா அப்படின்னா நம்ம அப்படி பேசிட முடியாது. நீங்கள் இப்போ எப்படின்னா, இப்போ சாதி சான்றிதழ் கிழிச்சிட்டா சாதி ஒழிஞ்சிரும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருக்குல்ல, அது எப்படியோ அது போல தான் நீங்கள் மதுக்கடைகளை மூடிவிட்டா இங்கே வந்து மது போதையை வந்து நம்ம நிறுத்திடலாம், மது உற்பத்தியை நிறுத்திடலாம் அப்படிங்கிறது இல்லை. இதற்கு பின்னால் மிகப்பெரிய சர்வதேச கார்ப்பரேட் நிறுவனங்கள் இருக்குது. அந்த நிறுவனங்களுக்கு பின்னால் பல்வேறு தொழில்நுட்பங்கள், தொழிற்சாலைகள், அதை நம்பி இருக்கக்கூடிய பல ஆயிரக்கணக்கான தொழிலாளிகள் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, ஒரு மது பாட்டில் உற்பத்தி ஆகுதுன்னா அந்த பாட்டில் ஒரு இடத்துல உற்பத்தி ஆகும், அதற்கு போடக்கூடிய மூடி ஒரு இடத்துல உற்பத்தி ஆகும், அதை சுத்தக்கூடிய அந்த லேபிள் ஒரு இடத்துல உற்பத்தி ஆகும். அப்போ அதை பேக் பண்ணுறக்கூடிய இண்டஸ்ட்ரி ஒரு பக்கம் இருக்கும். அப்போ அதுக்கு தயார் பண்ணக்கூடிய அட்டை பெட்டிகள் தயாரிக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கும். அப்போது ஒரே ஒரு பாட்டில் நம்ம 150 ரூபா 160 ரூபாய்க்கு விற்பனை செய்யக்கூடிய அந்த ஒரு மது பாட்டிலினுடைய அந்த மது பாட்டில் நம்ம கைக்கு வருவதற்கு முன்பு பல தொழிலாளிகள், தொழிற்சாலைகள், முதலாளிகள், பெரும் முதலாளிகள் இருந்திருக்காங்க. மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாடு அவசியமானது, தேவையானது, இந்த நாட்டிற்கு மிக முக்கியமானது. அது தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுக்க, நம் தேசம் முழுக்க பரவி கிடக்கிற, புரையோடி கிடக்கிற சாதி எப்படியோ அதுபோல இந்த மது போதை ஒழிப்பு, மதம் எப்படியோ அதுபோல இந்த மது மற்றும் அதன் அடிமைத்தனங்களை நீக்க வேண்டிய, களைய வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. அதற்கான சமூக பங்கு நமக்கு தேவை இருக்குது. சமூக விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய தேவை எல்லோருக்கும் இருக்குது. ஸோ இது பல்வேறு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழகம் முழுக்க மிகப்பெரிய அதிர்வலைகளையும் சர்ச்சைக்குரிய பிரச்சனைகளையும் இது வந்து ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த வேலையில். ஸோ தொடர்ச்சியாக மக்கள் நலனில் நாம் வந்து உறுதிப்பட்டு நிற்போம் மற்றும் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அநீதிக்கு எதிரானவன் அபிராமன்.